முஸ்லிம்களின் புனித நூல் குரான். இதில் மொத்தம் 114 சுறாக்களும் அதிகாரம். ஒவ்வொரு சுறாவிலும் நூற்றுக்கணக்கான ஆயத்து வசனங்கள் உள்ளன. குரானில் உள்ளவை அனைத்தும் முஸ்லிம் மதத்தின் ஸ்தாபகரான முகமது நபிக்கு அல்லாஹ் கடவுள் ஜிப்ரேல் என்ற தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்டவை என்பது முஸ்லிம்களின் நம்பிக்கை. இந்த குரான் வசனங்களை அல்லாவே தேவதூதன் மூலமாக முகமது நபிக்கு சொன்ன தாக கருதுவதால் இதில் ஒரு எழுத்தை கூட மாற்றவோ அல்லது கூட்டவோ குறைக்கவோ முஸ்லிம்கள் சம்மதிப்பதில்லை. இந்த குரான் வசனங்களில் சொல்லப்பட்டிருப்பதுபடி நடப்பதுதான் முஸ்லிம்கள் ஒருவரின் கடமை. குரானில் குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர் களை பற்றி குறிப்பிடுகின்ற வசனங்கள் சிலவற்றின் சுருக்கம் இங்கே தருகிறோம். ஆதாரம் 1. தி மீனிங் ஆஃப் தி ஹாலி குரான், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பி மோகமத் மார் மாடுக் பிக்டால், கிரீன் பதிப்பு கம்பென்சிவோ, டெல்லி. The 2. The Calcutta Quran Petition by Chandmal Chopra, Voice of India, Publication New Delhi. 3. அன்வா நூல், குரான் வெளியீடு ஆதம், ட்ரஸ்ட் கூத்தநல்லூர், தஞ்சை ஜில்லா. இங்கே தரப்படுகின்றவை போன்ற வசனங்கள் மதச்சார்பற்ற பாரத நாட்டில் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் அவை மதோற்றுமையை பாதித்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவை என்றும் திரு சாண்ட்மால் சோப்ரா என்பவர் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் 1985 வழக்கொண்டு தொடுத்தார். ஆனால் நாடெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் இதை ஆட்சேபித்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு அல்லாவால் கொடுக்கப்பட்ட திருக்குரானிலிருந்து ஒரு எழுத்தை கூட எடுக்கவோ மாற்றவோ சம்மதிக்க மாட்டோம் என்றனர். குரானில் உள்ள ஒவ்வொரு ஆயத்தும் வசனமும் முஸ்லிம்கள் ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்தும் என்றும் அவற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றபடி முஸ்லிம்கள் நடந்தே தீருவோம் என்றும் முழங்கினர். முஸ்லிம்களின் எதிர்ப்புக்கு பயந்த நமது ராஜீவ் காந்தியின் மத்திய அரசு அமைச்சர் ஒருவரை கல்கத்தாவுக்கு அனுப்பி அந்த வழக்கை மேற்படி நடக்க விடாமல் முடிவுக்கு கொண்டு வந்தது. இனி குரானின் வசனங்களை, ஆயத்துக்களை அடுத்த காணொளியில் பார்ப்போம்.